சிங்காநல்லூர் உழவர் சந்தை அருகில் கோவை சிங்காநல்லூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய பழுதடைந்த 960 அடுக்குமாடி குடியிருப்புகளை அகற்றிவிட்டு பல்லடுக்கு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கான தொடக்க விழா நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை அமைச்சர் சு முத்துசாமி அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி சிறப்புரையாற்றினார். கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் வாழ்த்துரை வழங்கிய இந்நிகழ்வில் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் நா. பழனிசாமி, கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தோ. ஆர். ரவி, கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன், கோவை மாநகராட்சி துணை மேயர் ரா. வெற்றிச்செல்வன், கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் லக்குமி இளஞ்செல்வி, சிங்காநல்லூர் பகுதி 2 திமுக செயலாளர் மு. சிவா, சிங்காநல்லூர் அடுக்குமாடி கட்டிட கூட்டு நடவடிக்கைகள் குழு தலைவர் ஜெயராமன், வட்டக்கழக செயலாளர்கள் முருகானந்தம், ஏ.எஸ். நடராஜ், சிங்காநல்லூர் அடுக்குமாடி குடியிருப்போர் சங்க நிர்வாகிகள், வழக்கறிஞர் முத்துக்குமார், தமிழ்மணி, மனோகரன், சுப்புராஜ், மோகனசுந்தரி, குணசீலன், மோகனசுந்தரம், குணசேகரன், கண்ணன், சிங்கை பிரபாகரன், கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல உதவி ஆணையர் முத்துராமலிங்கம், கட்டுமான நிறுவன நிர்வாகிகள் சண்முகம், சுப்பராயன், கழக நிர்வாகிகள், கழக செயல் வீரர்கள், திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர். கோவை மாநகரம் சிங்காநல்லூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு சுமார் 960 வீடுகள், அதில் 300 வீடுகளுக்கு மேலாக சிதிலமடைந்து பழுதடைந்து அந்த வீடுகளை வசிப்பதற்கு தகுதியற்ற நிலையில் இருப்பதை கண்டு கடந்த 5 ஆண்டு காலமாக நான் 2016ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த நேரத்தில் 5 ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசியிருக்கிறேன், வினாக்கள் நேரத்தில் பேசியிருக்கிறேன், தொழில்துறை மானிய கோரிக்கைகளை கலந்து கொண்டு உரையாற்றுகிற பொழுதும் பேசியிருக்கின்றேன். அப்படி தொடர்ந்து அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இருக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து பலகட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். நீங்கள் நினைக்கிறீங்க கார்த்திக் என்னை பார்க்கும்போது தான் பேசுகிறான்னு நினைக்கிறீங்க. கார்த்தியும் எங்கிட்ட பேசுகிற பொழுதெல்லாம் சௌரியவலயத்தை பற்றியும் இங்கே இருக்கிற சிங்காநல்லூரை பற்றியும் பேசுவாங்க, சில விஷயங்களை பேசுவாங்க. அப்புறமேல நான் யோசிப்பேன், அவங்க அதுக்காக பண்ணல, சிங்காநல்லூர் பேசுறதுக்காக வேறு ஏதாவது சப்போர்ட்டிவாக வேற ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க என்று நான் கருதுவேன். எனவே அப்படி இங்கே இருக்கிற நண்பர்கள் அத்தனை பேரும் அதற்கான முயற்சி எடுத்தார்கள். எனவே ஆனந்த மௌனியும் அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை நேரடியாக பார்த்து அதை தீர்த்து கொடுப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம்.